மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோய் என்ன உணவு பண்ணாலும் என்ன உணவு சாப்பிடலனாலும் குறைய மாட்டேங்குது. மாத்திரை போடுறேன், ஊசி போடுறேன், டாக்டர் சொல்கிற மாதிரி 5000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், பற்றாக்குறைக்கு பர்சனல் ட்ரைனர் வச்சே யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன். இருந்தாலும் என்னுடைய சர்க்கரை எப்பொழுதுமே கூடுதலாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிரமம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்மையே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, சர்க்கரை நோய் வந்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி உணவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்த பிறகு எனக்கு உடல் பலவீனமாகி கொண்டே போகுது. அப்போ நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு ஒரு பக்கம் வேணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு வேணும். இப்போ என்ன செஞ்சு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. சர்க்கரை நோயை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய 10 பழங்களை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாத விஷயத்த டாக்டர்ஸ் நிறைய சொல்றாங்க, ஆனா என்ன சாப்பிடணும்னு யாருமே சொல்றது இல்லை சார். இந்த கவலை நமக்கு இருக்கு இல்லையா? இந்த கவலையை போக்குறதுக்கும் அதே நேரத்தில் எப்படி உணவு உட்கொள்வதன் மூலமாக சர்க்கரை நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவதற்கு தான் இந்த ஒரு வீடியோ. முதல்ல சர்க்கரை நோயாளிகள் பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இல்லையா? என்ன காரணம்? ஏன்னா இன்றைக்கு பழங்கள்னு நம்ம பார்க்கும்போது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 வகையான இனிப்பு அமிலங்கள் அதுல இருக்கிறத பார்க்கணும். அப்ப குளுக்கோஸ் அப்படிங்கிறது நேரடியாக சர்க்கரை உப்பு தான். ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக சர்க்கரையை நம்ம உடம்புக்குள் சேர்க்கக்கூடிய ஒரு காரணி. ஆனா அந்த சுக்ரோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாப்பிடுவதற்குத்தான் இனிப்பாக இருக்குமே தவிர நம்முடைய உடல்ல இந்த சுக்ரோத்தை சத்துவாக மாற்றுவதற்கு தேவையான ஆற்றல் உடலுக்கு கிடையாது. அப்ப அந்த வகையில இன்றைக்கு குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் நம்ம உடம்புல உணவுல பழங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் சர்க்கரை நோயை அதிகப்படுத்தும். சுக்ரோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் இனிப்பாக இருந்தாலும் கூட நாம் அதை சாப்பிடும்போது நம்ம உடம்புல சர்க்கரை ஏறாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. இரண்டாவது, சாப்பிடுகின்ற பழங்களில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களுடைய விகிதாச்சாரங்களை பொறுத்து சில பழங்கள் நம்ம உடம்புல இனிப்பான பழங்களாக இருந்தாலும் கூட சர்க்கரை நோயை அதிகப்படுத்துவது கிடையாது. இந்த பழங்களை பழங்களாக சாப்பிடுகின்ற ஒரு வழிமுறை நம்மால் வைத்துக் கொள்ள முடியுமேயாயின் நமக்கு அந்த பழங்கள் இனிப்பான பழங்களாக இருந்தாலும் கூடுதல் நார்ச்சத்து இருக்கக்கூடிய பழங்களாக இருக்கும்போது அவற்றை பழச்சாறாக சாப்பிடாமல் பழங்களாக சாப்பிடுகின்ற வழிமுறையை நாம் வைத்துக் கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியத்துல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இந்த வகையில இன்றைக்கு நாம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்த போது கூட உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் சர்க்கரை நோய் குறைப்பிற்காகவும் நாம் எடுக்க வேண்டிய 10 பழங்களை பற்றி இன்று பார்ப்போம். முதலாவது பழம் ஆப்பிள். பொதுவா அந்த ஆப்பிள் சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த பழமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு காலநிலை மாறுபாடுகளால் ஆப்பிள் வருடத்தில் 365 நாட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. கோல்ட் ஸ்டோரேஜ் செய்யப்பட்ட ஆப்பிள், மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள்னு நிறைய விஷயங்கள் கிடைத்தாலும் கூட ஆப்பிள்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் ஆப்பிள்ல இருக்கக்கூடிய பெக்டின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறும் உடலுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைப்பது மட்டும் இல்ல, உடல்ல கொழுப்பு மற்றும் சர்க்கரை சார்ந்த அந்த அமிலங்கள் உடலில் சேராமல் இருப்பதற்கு இந்த பெக்டின் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யறத பார்க்கும். அந்த வகையில நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மட்டுமல்ல, சர்க்கரை நோயை நேரடியாக குறைப்பதற்கும் சர்க்கரை கூடுதல் குறையும் போது ஏற்படுகின்ற கிரேவிங்ஸ் சொல்லக்கூடிய உணவின் மேல் இருக்கக்கூடிய அதீத நாட்டம் சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் சொல்லக்கூடியது இந்த ஆப்பிளை சொல்லலாம். ஸோ ஆப்பிள் சாராக இல்லாமல் வாயிலிட்டு மென்று சாப்பிடுகின்ற பழமாக நாம் சாப்பிட்டோம்னா, குறிப்பாக உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்பு சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டோம்னா உடலுடைய எடை குறைதலும் நேரடியாக இன்சுலின்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த மாறுபாடுகளும் நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம்.
அந்த வகையில இன்றைக்கு ஆப்பிள் சர்க்கரை நோயாளிகளுக்கு முதலிடத்தில் உதவி செய்கின்ற ஒரு சிறந்த பழம்னு சொல்லலாம். ஆனா பழச்சாறாம சாப்பிடாம பழமா சாப்பிட்டீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். இரண்டாவது, இன்றைக்கு பழங்களினுடைய அரசன்னு நிறைய பழங்களை சொன்னாலும் கூட இந்த பழத்தை கண்ணால் பார்த்தாலே நம் நாவில் எச்சில் ஊறுவதை பார்க்க முடியும். என்ன பழம்? பைனாப்பிள். பொதுவாக பைனாப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய சுவையாக இருந்தாலும் கூட பைனாப்பிளில் இருக்கக்கூடிய அளவுக்கு நார்ச்சத்து வேற எந்த பெரிய பழங்களிலுமே கிடையாது. அரை பழுத்த நிலையில் இருக்கக்கூடிய பைனாப்பிள் பழத்தை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாளைக்கு 50 கிராம் 75 கிராம் பழச்சாறாக இல்லாமல் பழமாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது வாயிலிட்டு நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய, மென்று சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்தையும் நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நம்ம சர்க்கரை வேகமாக குறையறத பார்க்கணும். இப்ப எல்லாருமே என்ன சொல்றோம்? சர்க்கரையை குறைக்கணுமா, நீங்க 50% ஃபைபர் ஃபுட்டு சாப்பிடுங்க, 20% அல்லது 30% புரோட்டீன் உணவுகளை சாப்பிடுங்க, 20% மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் எடுங்கன்னு சொல்றோம். அப்போ ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் அன்னாசி பழத்தை நாம் சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தை ரத்தத்தில் ஃப்ரீயா சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸை உடம்புக்குள்ள கொண்டு வந்து உடம்பை குணப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில இரண்டாவது நல்ல பழம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடியது, பழமாக மட்டும் பழச்சாறாக இல்லாமல் சாப்பிடக்கூடியது எது? அன்னாசி பழம். மூன்றாவது, இன்றைக்கு நமக்கு மிக மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஆனால் தமிழகத்தின் பாரம்பரிய பழமாக நாம் பார்க்கக்கூடிய பப்பாளி பழம். இன்னைக்கு பப்பாளியில விதை இருக்கக்கூடிய பப்பாளி நாட்டு பப்பாளியான்னு கொஞ்சம் கேட்டு வாங்குங்க. ஏன்னா பப்பாளியில விதை இருக்கக்கூடிய பப்பாளியாக வரும்போது, அந்த விதை இருக்கக்கூடிய பப்பாளி நாட்டு பப்பாளியாக வரும்போது நார்ச்சத்து மிகுந்து அது சுவையற்ற நிலையில அந்த பப்பாளி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதை நம்ம சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் நேரடியாக பப்பாளியுடைய குணமாக சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கக்கூடிய உடல்ல சர்க்கரை நோய் குறைப்பதற்கும் உதவி செய்யக்கூடிய சிறந்த அருமருந்து நம்ம சொல்லலாம். மூன்றாவது நல்ல பழம் எதுனா பப்பாளி தான். நான்காவது, இன்றைக்கு பழங்களுடைய மற்றொரு பழமாக அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆனாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் சொன்னா நான்காவது பழமாக மாதுளை பழத்தை சொல்லலாம். பொதுவா விதை இருக்கக்கூடிய மாதுளை பழம், நாட்டு மாதுளை பழம் அப்படிங்கிறது சிறிய பந்து அடிவில் தான் இருக்கும், பெரிய மாதுளை பழமா இருக்கா, சின்னதாக தான் இருக்கும். ஆனா இந்த நாட்டு மாதுளை பழத்தை பொறுத்தவரையிலும் இதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை, அதை நாவில் வச்ச உடனே நமக்கு ஒரு புல்லரிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு துவர்ப்பு சுவையோடு இருக்கக்கூடிய அந்த மாதுளை பழத்தை நாம் சாப்பிடும் போது உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை வேகமாக குறைவது மட்டுமல்ல, சர்க்கரை நோயை உடலில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு காரணியுமே உடல்ல பெருமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில சர்க்கரை நோயை வேகமாக குணமாக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தணும் அப்படிங்கிற மருந்து மாத்திரைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பழ வகைகளை அளவோடு மருத்துவ ஆலோசனையோடு நாம் எடுத்துக்கொள்ளும் போது பெரிய மாற்றம் வருவதை பார்க்கலாம். மாதுளை பழம் அளவாக, நாட்டு மாதுளை பழம் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய விதை இருக்கக்கூடிய மாதுளை பழமாக வாயிலிட்டு நாம் மென்று சாப்பிடும் போது சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதையும், ஆரம்ப நிலை சர்க்கரை நோயாக இருந்தால் அவள் குணமடைந்து விடுவதை கூட நம்ம பார்க்க முடியும். ஐந்தாவது பழம் அவகாடோன்னு சொல்லக்கூடிய பழம். இன்னைக்கு அவகாடோ பழத்தை பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. நல்லா அழகா இருக்கும் பழம். அதை வெட்டினீங்கன்னா உள்ள பெருசா கொட்டையாக விதை இருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சதை பற்று இருக்கக்கூடிய பகுதியை நாம் உணவாக சாப்பிட்டாலோ அல்லது ரொம்ப திக்கா இல்லாம தின்னா இல்லாம ஒரு செமி சாலிட் ஸ்டேட்ல அதை நம்ம அரைச்சி சாப்பிட்டாலோ சுகர் உடனே குறையறத பார்க்க முடியும். அவகாடோ பழம்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிடைக்குது, எப்படி கிடைக்கும்ன்ற குழப்பங்கள் இருந்தது. இன்றைக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ் உள்ள போறோம்னா ரைட் சைட்ல நல்லா பெரிய கொய்யாக்காய் மாதிரியே இருக்கும் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு. ஆனா ஷேப்பு பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸா இருக்கும். அது மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். அவகாடோ இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு எவ்வாறு இந்த பழங்கள் நமக்கு எவ்வாறு உதவியை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள், உடம்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றக்கூடிய பழங்களுடைய அந்த இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், இது எல்லாமே இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யறத பார்க்கணும். பொதுவா இன்றைக்கு சர்க்கரை நோய்னு வந்தாலே
நம்ம நிறைவாக சாப்பிடுகின்ற பழங்கள் போல குறைவாக சாப்பிட வேண்டிய பழங்கள்ல முதல் பழமாக இருப்பது தர்பூசணின்னு சொல்லலாம். இன்னைக்கு தர்பூசணி சர்க்கரைக்கு நல்லதா கெட்டதாங்கிற நிறைய விவாதங்கள் இருந்தாலும் கூட ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணாத தர்பூசணி பழம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்துங்க. பெரிய அளவுல அது நேரடியாக இல்லை என்றாலும் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்முடைய சர்க்கரையை குறைக்க உதவி செய்யறத நம்ம பார்க்கலாம். தர்பூசணி பழம் சாப்பிட்டா சுகர் ஏறும் அப்படிங்கிற ஒரு கருத்துகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு பெரும்பாலான ஆய்வறிக்கைகள் நிரூபிப்பது தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் சர்க்கரையை குறைக்கிறது அப்படிங்கிறத கிளினிக்கலா ஸ்டடி பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணல, பிரிலிமினரி ரிப்போர்ட்ல நல்ல மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏழாவது, இன்றைக்கு சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகள்ல மற்றும் ஒரு மருந்து தான் கொய்யாக்காய். கொய்யா பழம் சர்க்கரையை அதிகப்படுத்தும், கொய்யா காய் சர்க்கரையை குறைக்கும். இதுதான் வித்தியாசம். இனிப்பு இருக்கக்கூடிய பழமாக சாப்பிடாமல் துவர்ப்பு இருக்கக்கூடிய காயாக நாம் சாப்பிடும் போது மிகப்பெரிய அளவில் நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொய்யா சம்பந்தப்பட்ட துவர்ப்பு சுவை சர்க்கரை நோயை குறைக்க மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை நம்ம பார்க்கிறோம். சர்க்கரை நோய் குணமாகணும் அப்படின்னு நம்ம வருதுன்னா சர்க்கரை நோய்க்கு நாம் குணமாக்குவதற்கு ஏற்படுகின்ற முயற்சிகள்ல வாக்கிங் போறது எப்படியோ, இனிப்பு சாப்பிடாம இருக்கிறது எப்படியோ, கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்காக ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்றது எப்படியோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கொய்யாவில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவையே உங்களுக்கு பெரிய மருந்து. கொய்யா இலை கஷாயம்லாம் உங்களுக்குலாம் தெரியுமே, அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதை பார்க்க முடியும். எட்டாவது, இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவுல சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவி செய்யக்கூடிய இன்னொரு நாட்டு பழம் எதுனா பேரிக்காய். பொதுவாக அந்த பேரிக்காவை நான் சொல்லுவேன் இந்தியனைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பேரிக்காய் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆப்பிள் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை போன்ற சுவை நிச்சயமா பேரிக்கால கிடையாது. ஆனா பேரிக்காய் சாப்பிடும்போது உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள்ல மிக முக்கியமான மாற்றங்கள் கழிவு நீக்கம் தான். இன்றைக்கு கான்ஸ்டிபேஷனோட ஒரு நபர் இருக்காரு, அவரோட சுகர் நிச்சயமா 300க்கு மேல இருக்கும். அதே போல இன்றைக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும்போது அந்த நபருடைய சர்க்கரை பார்த்தோம்னா ஒரு 50லிருந்து 100 புள்ளிகள் குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். அதனால மலச்சிக்கலற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது மிக 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 முக்கியம். அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உலர்ந்த பழங்கள், இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முயற்சிகளில் ஒன்று ட்ரை ஃப்ரூட்ஸ். குறிப்பாக பாதாம் பருப்பை அதிகமாக உணவில் சேர்க்கணும். இந்த பாதாம்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களும் பாதாம்ல இருக்கக்கூடிய உடலை பலப்படுத்தக்கூடிய காரணிகளும் ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த மூலக்கூறுகளும் ஃப்ரீ ராடிக்கல்ஸை உடலில் இருந்து ரிமூவ் செய்யக்கூடிய மாலிகூல்ஸும் நமக்கு இருக்கிறதுனால பாதாம் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஒருவேளை சர்க்கரை நோயோடு இணை துணை நோய்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா முறையான மருத்துவ ஆலோசனையோடு இந்த பாதாமை நம்ம எடுக்க ஆரம்பிச்சாலே பெரிய சேஞ்ச் வரதை நம்ம பார்க்க முடியும். 9வது, இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், புரியாத ஒரு விஷயம் அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அவ்வளவு வேகமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவுல மூலாதார சக்கரத்தில் வேலை செய்து நம்முடைய அந்த நோயுடைய தன்மையையே குறைத்து விடுவதை பார்க்க முடியும். 10வது, கடைசி, இன்றைக்கு நம்ம பொதுவாக பழங்கள் அப்படிங்கிற ஒரு வகைப்பாட்டியல் வரும்போது இன்றைக்கு அதிகமாக கிடைக்காத பழ வகைகள்ல இருந்தாலும் கூட சாப்பிடுவதற்கு லேசான இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு டிராகன் ஃப்ரூட் அளவுக்கு இன்றைக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடிய, உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஏதேனும் மருந்து இருக்கா? கேள்விக்குறிதான். அந்த மாதிரி இந்த டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது சிறுநீரக கற்களுக்கு மிகச்சிறந்த மருந்து, டவுட்டே கிடையாது. ஆனா இன்றைக்கு நான் பார்க்கிறேன் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில், குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய இடம் டிராகன் ஃப்ரூட்டுக்கு இருக்கிறத பார்க்கிறேன். 10 வகையான பழங்களை பற்றி நம்ம பேசுறோம். உங்க ஊர்ல உங்களோட சீசன்ல என்ன கிடைக்குது அது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அந்த மெசேஜுக்கான பதிலை ஒரு வீடியோ கமெண்டாக நான் ஷேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பழங்களை கொண்டு ஆரோக்கியத்தை வெல்ல முடியுமான்னா 100% முடியும். உணவை கொண்டு ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, இன்மை மறுமைன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்மளால வாங்க முடியும், மாற்றவும் முடியும். ஆனால் சர்க்கரை நோயாளிகள் பழங்களை சாப்பிடும் போது மருத்துவ ஆலோசனையோடு மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றபடி நாம் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல உணவுகளையும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு கமலா பழத்தையோ, இனிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு சப்போட்டா பழத்தையோ சாப்பிட்டு உடலுடைய சர்க்கரையை அதிகப்படுத்தி சிரமப்பட்டு கொண்டிருப்பதை விட இன்றைக்கு அந்த பழங்களை குறைவாகவோ அல்லது தவிர்ப்பதற்கோ முடிகின்ற வகையில் நம்முடைய வாழ்வியல் முறையை வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியத்துடைய அடுத்த நிலையாக இருக்கின்ற நோயுடைய பக்க விளைவற்ற ஒரு ஆரோக்கியத்தை நம்மால் வாழ முடியும்.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக நான் இந்த மாதிரி பழங்கள், காய்கள், கீரைகள்லாம் பேசும்போது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுவேன். இந்த முறை உங்களுக்கு எந்த ஹோம் ரெமெடியும் கிடையாது, இந்த மருந்துகளை பற்றியும் நான் பேசல. இந்த முறை நான் சொன்ன 10 உணவுகளை ஒரு சர்க்கரை நோயாளி ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதி வச்சு, அதுல கொடுத்திருக்கக்கூடிய பழங்களை மட்டும், நான் கொடுத்திருக்கக்கூடிய அளவுகளை மட்டும் சரியாக சாப்பிட்டு 1 வாரம் கழித்து உங்க சுகர் எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் போன்ல பேச முடியுமா, அல்லது கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேட்க முடியுமான்னு பாருங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது இதை நான் பார்க்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு மாம்பழம் பிடிக்கும், ஆனா சர்க்கரை நோயாளி. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு வாழைப்பழம் இல்லாமே இருக்க முடியாது, ஆனா சர்க்கரை நோயாளி. அப்ப இது ரெண்டத்தையும் மேட்ச் பண்றதுக்கு நம்ம என்ன உணவு சாப்பிடணுங்கிறத நான் டீட்டெயிலா சார்ட் போட்டு கொடுத்துருக்கேன். முறையான வழிமுறைகளோடு முறையான முயற்சிகளாக இருந்ததுன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அல்ல சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள்ல இன்றைக்கு உணவுகள் மிகப்பெரிய இடத்தை, குறிப்பாக பழங்கள் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத பார்த்தோம். அடுத்த நிகழ்வுல நம்ம பார்க்கும்போது காய்கறிகளை பற்றியும் மூலிகைகளை பற்றியும் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.